ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பூரிக்கு பூரி குருமா வைக்க போகிறோம். பூரி கிழங்கு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு சும்மா குட்டி குட்டியாக 5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது சைஸை பாருங்கள், குட்டியாக இருக்குது. 5 எடுத்து வச்சுருக்கேன். 5ஐயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி தண்ணியில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு வேக வச்சுக்கிறேங்க. நான் எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வேக வச்சுக்கிடுவோம். இதை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ தோலை உரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். தோல் உரித்து எடுத்து இதை மசிச்சு கையினாலே இப்படி மசிச்சிங்கன்னா மசிஞ்சிடும். இப்படி எல்லா கிழங்கையும் இப்படி மசிச்சு எடுத்துக்கிறேங்க. இப்படி எல்லா கிழங்கையும் மசிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி இப்போ நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். நான் பெரிய வெங்காயத்தில் 3 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தில் பெரிய வெங்காயமாக எடுத்து அதில் 3 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டை எடுத்து நல்லா நச்சு வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட்டாக வச்சுக்கிடுவோம். நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிடுங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலையை போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். சும்மா 2 தடவை கிண்டிட்டு பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் சேர்த்துருவோம். அப்போ தான் அந்த இஞ்சி வாடையும் பச்சை மிளகாய் வாடையும் போகும்.